பழக்கம் இல்லாதவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோங்க. அதனால தான் நாங்க பழக வந்தோம். பழகலாம். எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? ஆமா. என்ன ஓமா பழக வந்தோம் கிழக வந்தோம் பொண்ணெல்லாம் கிடையாது. போங்க தம்பி, நீங்க பொண்ணெல்லாம் விடுங்க, பேசி பழகி பார்ப்போம். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்குவோம். எங்களுக்கு பிடிக்கலீங்க. என்னங்க அதுக்குள்ள சொல்றீங்க? பழகிறதுல என்னங்க தப்பு? காசா பணமா கொஞ்சம் பழகிதான் பாருங்களேன். பாருங்க இந்த விளையாட்டா நாங்க வரல. போக வெளியே. தம்பி, என்ன பிரச்சனை? ஐயா, முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றாங்க. சரி வாங்க பழகலாம்னா கதவு சாத்துறாங்க. நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பான். வாங்கம்மா. இது அங்க வை, இது அங்க வைக்கவா? உன் தலையில வைக்க. இது அழகான தமிழ் பெயரியா. இது அங்க வை, இது சங்க வை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. சிவாஜி ஓகே இல்லையா, நாங்க இங்கே பழகிறோம். சரி ஐயா ராமலிங்கா, வீடு தேடி வந்தவர்களை இப்படி வெளியே நிக்க வைக்கலாமா ஐயா? இதுவாயா தமிழ் கலாச்சாரம்? என்னையா உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு? அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாலும் சொல்லுவாங்கய்யா? நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? நாங்க ஒண்ணு எங்களை கூப்பிடலங்க. ஆனா குரோதியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு ரூபா காப்பி தண்ணி கொடுத்து அனுப்புறதா தமிழ் பண்பாடு. நல்ல ஜனங்க கிடைக்கிறது கஷ்டம்யா. கூட்டிட்டு போய் நல்லா பழகுங்கய்யா. பொண்ணு வர சொல்லலாம். பொண்ணு வர சொல்லுங்க. உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா நின்னது மச்சான், பொண்ணு நீங்க பாத்தீங்களா? இல்லையா மச்சான், இல்லையா. மாப்பிள்ள பொண்ணு சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் வந்து வர சொல்லுங்களா? அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. பாமா மின்னல். என்னப்பா எனக்கு பொண்ணு வார்த்தை வந்தா பொண்ணு ஒரு காப்பியை கிட்டே கொடுத்து மாப்பிள்ள அதுவும் 2 வார்த்தை பேசி பொண்ணு 4 வார்த்தை அவன் சுபமான முடிவு அப்படிதான். இந்த மின்னல்கிறா, மின்னல் மாதிரி பறந்துட்டு போகுது. அப்புறமா மின்னல்கிறா, மின்னல் மாதிரி பறந்துட்டு போகுது. நாங்க ஓட்ட பண்ணியமா பார்க்க வந்திருக்கான். பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படித்தான். அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. இல்லையா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு பொண்ணை வந்துருக்கா. மாமா மின்னல். எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கம். ஓகே எடுத்துக்கிறேன். அமைதி அமைதி. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். வெல்கம். சுற்ற போகுது. அவங்க ஒருத்தர் பாத்துக்க. போங்கல்ல, நான் இவ்வளவு நேரமா அப்பால மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். திருக்காணி கொஞ்சம் காப்பி தண்ணி கொண்டாந்து யாருக்கும் கொடுமா. என்ன ராக்கி, வெத்தலை பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு. இவனுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே நீ வேலைக்கு போகணும் போல் இருக்கே. மாமா காப்பி
செகண்ட் ஷோல வச்சு எரிச்சா மாதிரியே இருக்குமா? நான்சென்ஸ். டென்டிஸ்ட் கிட்ட போனா பல்லே சரி பண்ணிக்கலாம். அப்போ அந்த நாய் வலி அது பியூட்டிஷியன் கிட்ட போனா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். இவ்வளவு சொல்ற நீயே கட்டிக்க. நான் கட்டிக்கிறேன் உனக்கு மட்டும் எப்படி இருக்கு? சும்மா இல்லடா பொண்ணு தராம போயிடு. அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஓ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ளை கேட்கிறாரா? இப்ப பாருங்க தெரியாதே, சும்மா பாருங்க. மாப்பிளைக்கு சந்தோஷத்தை பாரு. புரியுது புரியுது. மாப்பிள்ள திருகாணி ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணுமா? அப்படி போய் ஒரு 4 வார்த்தை மணக்க மணக்க பேசிட்டு வாங்க. என்னை வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. ஆனா எனக்கு யாரையுமே உனக்கு பிடிக்கல. ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்? எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கேன். வரமா மாமா என்னடி? ஐ லவ் யூ. தெரியல. அச்சோ, நீ இப்படி கையில படபடன்னு நடந்துருது. எனக்கு தெரியல. உட்கார்ந்து Wonderful.